நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் பேயை பற்றி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் தெரியப்படுத்த போகிறேன். இந்த செட்டிங் ஒரு புதிய செட்டிங். இந்த செட்டிங் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே இந்த செட்டிங் ஒரு புதிய செட்டிங். இந்த செட்டிங் பெரும்பாலான நபர்களுக்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒர்த்தா இருக்கிறவங்க மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒர்த்தே இல்லாத ஒரு செட்டிங் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த கூகுள் பேல அந்த செட்டிங் என்ன அப்படிங்கறத வரக்கூடிய வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் பே ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் பே ஓபன் பண்ணுங்க. நான் ஃபட்டாஃபட் ஓபன் பண்றேன். சரி, கூகுள் பே ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபோ இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. பக்கத்தில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹிங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய லாங்குவேஜை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது பகுதி இங்கிலீஷாகவும் பகுதி ஹிந்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஹிங்கிலீஷ், ஹிந்தியும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி, சரிங்களா, அவங்க அந்த செட்டிங்கை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம மொழியும் இருக்குது, தமிழ். தேவையான தமிழை நீங்கள் அப்படி டேப் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ தமிழை விரும்புகிற இந்த கூகுள் பேவை தமிழா மாத்தி பயன்படுத்தலாம். இல்லனா இங்கிலீஷை ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோ இன்வைட் கர் ரிவார்ட் பேனா, எனக்கு ஒன்றும் புரியல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த கூகுள் பே செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குப்பையாக இருந்தால் அப்படியே ஒதுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.